ஜெயந்தி வருது இல்லையா? ஆமாம். ஸோ அதுக்கு வந்து இந்த கியூரியாசிட்டியில் கதை சொல்லுங்கள். நம்ம எங்கே கட்சியில் பிரசாதம் போடலாம். யூஸ்வலாக 2 வருஷம் பண்ணி காமிச்சிருக்கோம் எப்படி பூஜை பண்ணணும் என்னன்னு சொல்லியிருக்கோம். ஆமாம். இந்த வருஷம் இந்த என்ன பிரசாதம் பண்ணுறோமோ அது போடுவோம். ஸோ நீங்கள் கதை சொல்லுங்கள். நரசிம்ம ஜெயந்தி பற்றி. நரசிம்மர் பற்றி. இந்த மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் வைகாசி மாதம் நரசிம்ம ஜெயந்தி வருது. நரசிம்மர் அவதாரத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் கதை. இருந்தாலும் அந்த கதையை பார்ப்போம். எப்போ இந்த லோகத்தில் அதர்மம் தலை தூக்குறதோ அப்பெல்லாம் பெருமாளுடைய அவதாரம் இருக்கும் அப்படிங்கிறது புராண கதைகள், புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி அதர்மம் தலை தூக்கும்போது 4வது அவதாரமாக விஷ்ணு மகாவிஷ்ணுவுடைய 4வது அவதாரமாக வந்தது நரசிம்ம அவதாரம். இந்த நரசிம்ம அவதாரம் அப்படிங்கிறது நரசிம்மருக்கு வந்து நாளை என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டுன்னு நடந்த அவதாரம். 10 அவதாரங்கள்லேயே பரசுராமன், பலராமன், நரசிம்மர் இந்த 3 அவதாரங்கள் வந்து கோபத்தில் உருவான அவதாரங்கள். அதுலேயும் இந்த 3லேயும் இந்த நரசிம்மர் அவதாரங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த அவதாரம். ஏன்னா சட்டுன்னு நடந்தது. பக்தர்கள் கூப்பிட்ட நொடி பொழுதில் நடந்த அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம். இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு காலத்தில் காஷ்யப முனிவர் அவருக்கு வந்து 2 மகன்கள் பிறந்தாங்க. அவர் வந்து மனைவியோட அந்திம காலத்தில் அந்தி சாயிற நேரத்தில் மனைவியோட கூடினால குழந்தைகள் வந்து அசுரர்களாக பிறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது 2 பேர். ஒருத்தர் வந்து இரண்யகசிபு, இன்னொன்று வந்து இரண்யாக்ஷன். இந்த 2 பேருமே அசுரர்கள், மிக பலம் வாய்ந்த அசுரர்கள், இரட்டையர்கள். அந்த இரண்யகசிபுக்கு பிரம்மா கிட்ட வந்து ஒரு வரம் இருக்கு. என்னன்னா, மனிதர்களாலேயோ தேவர்களாலேயோ வீட்டுக்கு உள்ளேயோ வெளியேயோ உயிர் ஆன பொருளாலேயோ உயிரற்ற பொருளாலேயோ காலையோ மாலையோ தன்னுடைய உயிர் போகக்கூடாது அப்படின்னு வரம் வாங்கியிருக்கான். ஏன்னா உயிரே போகக்கூடாதுன்னு வரம் எந்த தேவர்களும் கொடுக்க மாட்டான். அதனால இந்த மாதிரி கண்டிஷனை கொடுத்து வரம் வாங்கிட்டான். வரம் வாங்கினதுக்கப்புறம் அவனுடைய அட்டகாசம் அட்டுழியங்கள் ஜாஸ்தியாச்சு. அப்படி இருக்கிற வேளையில் இரண்யனுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த இரண்யனுடைய மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கா. அவள் கர்ப்பமாக இருக்கிற சமயத்தில் நாரதர் முனிவர் வந்து அந்த கருவில் இருக்கிற சிசுக்கிட்ட போய் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை வந்து அழுத்தமாக சொல்லிட்டு வந்துடுவார். ஸோ அந்த குழந்தை பிறக்கும்போதே நாராயண நாமத்தோடு பிறக்கும். அந்த குழந்தை பேர் தான் பிரகலாதன், இரண்யகசிபுடைய மகன். இந்த இரண்யன் வந்து பெரிய அசுரன், பெரிய அரசன். அவன் வந்து இந்த குழந்தை கொஞ்சம் பெரிய ஆன உடனே அந்த அசுரர்களுடைய குரு இருப்பான் சுக்ராச்சாரியார். இந்த சுக்ராச்சாரியாருக்கு கிட்ட பாடம் படிக்கிறதுக்காக அனுப்புகிறான். சுக்ராச்சாரியார் பாடம் சொல்லித்தரார். அவர் சொல்கிறார், இந்த 7 லோகத்திலையும் இறைவன் ஒருவனே, அவன் பேர் இரண்யன் அப்படின்னு சொல்லித்தரார். அப்போது பிரகலாதன் சொல்கிறான், கிடையாது, அவர் கிடையாது, எல்லாருக்கும் கடவுள் வந்து மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்கிறான். ஓ, சுக்ராச்சாரியர் திருப்பி சொல்கிறார், பையனுக்கு புரியல போல இருக்குன்னு. இல்லை இரண்யன். அவன் திரும்பி சொல்கிறான், இல்லை. அவர் சொல்கிறார், இரண்யன் வந்து உங்கள் அப்பா, எங்கள் அப்பாவே ஆனாலும் அவருக்கும் இறைவன் வந்து மகாவிஷ்ணு தான் அப்படின்னு சொல்கிறான். அவர் வந்து மாற்ற முடியாமல் போய் அவன் அப்பாட்ட போய் சொல்கிறார். அப்பா என்னென்னமோ பண்ணி பார்க்குறான், என்னென்னமோ பிரயத்தனை பண்ணி பார்க்குறான், ஒன்றும் முடியல. கடைசியில் கொல்றதுக்கே முடிவு பண்ணுறான். யானையை விட்டு மிதிக்க வைக்கிறது, விஷம் கொடுத்து கொல்ல பார்க்கறது, பாம்புகளை வச்சு ஒரு அறையில் பூட்டி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பார்க்குறான். அப்புறம் இரண்யோட சகோதரி ஒருத்தி இருக்கா, ஹோலிகான். அவள் வந்து நெருப்பு தீண்டாத ஒரு வரம் இருக்குது அந்த ஹோலிகாக்கு. அவளோட மடியில் உட்கார வச்சு
இரண்யன் வந்து பிரகலாதனை கொள்ள பார்ப்பான். அப்போ அந்த ஹோலிகா வந்து தீயில கருகிடுவா. மகாவிஷ்ணுவோடைய அருளால் பிரகலாதன் அங்கே தப்பிப்பான். அதனால தான் அந்த ஹோலின்னு நார்த் இந்தியாவிலலாம் பண்ணுறாங்கல்ல, இந்த ஹோலிங்கிறது அந்த ஹோலிகாங்கிற அந்த இவளுடைய இரண்யனோட சகோதரி. இப்படிலாம் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது. மகாவிஷ்ணு எல்லா சமயத்துலேயும் பிரகலாதனை காப்பாற்றினே வருவார். ஒரு சமயத்தில் அவனுக்கு வந்து கோபம் வந்து உச்சத்துக்கு போயிடும் இரண்யனுக்கு. அப்போது அவனை வந்து தானே கொல்றதுக்குன்னு வரும்போது அவனுக்கு ஒரு தடவை வந்து மனசு கேட்காம ஒரு தடவையாவது நீ சொல்லிடு, இந்த லோகத்துக்கு எல்லாத்துக்கும் இறைவன் அப்படின்னு உங்கள் அப்பா பேரை சொல்லிவிடு, நான் விட்டுறேன். அப்பவும் சொல்லுவான், இல்லை மகாவிஷ்ணு தான், நாராயணன் தான் அப்படின்னு சொல்லுவான். இப்போ எங்கே இருக்கார் நாராயணன்? நான் இங்கே நிற்கிறேன், உன்னுடைய இறைவனை காமிக்க முடியுமா எனக்கு அப்படின்னு கேட்பார். அந்த இரண்யன் கேட்பான். அப்போது நீ பார்க்குறது நான் பார்க்குறது இந்த எல்லாரும் பார்க்குறதே வந்து நாராயணன் தான். எங்கேயும் இருப்பார். எங்கேயும் இருப்பான்னா இங்கே இருப்பாரான், இருப்பான். தூண்லேயும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவான். இந்த தூணில் இருக்காரான். ஆனால் அந்த தூண் வந்து அவன் பார்த்து பார்த்து கட்டினது. இந்த தூணில் இருக்கார் அவன் பெருமாள் இருப்பார் அப்படின்னோடனே அதை வந்து உடைக்கிறான். அந்த தூண் வந்து சுக்கு நூறு ஆகிறது. உள்ளே இருந்து மனித உருவிலையும் சிங்கத்து முகத்துலேயும் கோரை பற்கள், கூரிய நகங்கள், தலம் ஃபுல்லாக முடி வச்சு மூணு லோகத்துக்கும் வெளிச்சம் வர்ற மாதிரி ஒரு பிரகாசமாக தூணை உடைச்சுன்னு வர்றார் நரசிம்மர். அப்போது எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுது. பிரகலாதன் மூஞ்சில் ஒரு சந்தோஷம். இரண்யன் சண்டை போடுறதுக்காக போகிறான். இரண்யன் அப்படியே நகத்தில் அப்படியே பிடிச்சி வாசப்படிக்கு கூட்டின்னு போய் மடியில் உட்கார வச்சு நகத்திலாலேயே அவனோட குடலை உருவி வதம் பண்ணுவார். இதுதான் நரசிம்ம அவதாரத்துடைய சுருக்கமான கதை. ஸோ இதில் வந்து வாசலில் உட்கார வச்சனால வீட்டுக்கு உள்ளேயும் இல்லை வெளியும் இல்லை, அந்தி சாயிற நேரங்கிறனால காலையும் இல்லை மாலையும் இல்லை, நெகத்தில் பண்ணனால உயிரற்ற பொருளும் இல்லை, உயிர் இல்லாத பொருளும் இல்லை. ஏன்னா நகம் வந்து உயிர் கிடையாது, ஆனால் வளரும். அதனால் உயிர் அற்றதும் இல்லை, உயிர் இருக்கிறதும் இல்லை, மனுஷனும் இல்லை, தேவரும் இல்லை. உடல் வந்து மனித உடல், முகம் வந்து சிங்க முகம். ஸோ அது மாதிரி அவன் புத்திசாலித்தனமாக கேட்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி கேட்டான். அதுக்கும் ஒரு பதில் இருக்குது நாராயணன்ட்டு. அது மாதிரி அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உக்ரம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நரசிம்மர்ட்ட, குறையவே குறையாது. அப்போது பிரகலாதன் போய் பக்கத்தில் போய் நிற்பான். பிரகலாதன்கிட்ட கேட்பார் அவர், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே வேணாம், நான் போகிற வரைக்கும், நான் இந்த லோகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்கள் பேரை சொல்லிட்டு இருக்கணும் நான். அது அந்த ஒரு வழிபாட்டுக்கு எனக்கு வழி கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அவன் இருக்கிற வரைக்கும் நீ உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் உனக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ்நாள் பூரா வந்து மன்னனாக இருந்து ஆட்சி புரிஞ்சு அதுக்கப்புறமா வைகுந்தம் போய் சேருவான் பிரகலாதன். அப்பேற்பட்ட அவதாரம் இது. சட்டுன்னு நடந்த ஒரு அவதாரம், பக்தனுக்காக எடுத்த ஒரு அவதாரம். நாளை என்பதே நரசிம்மருக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து சட்டுன்னு நடக்கிறனால. அதே மாதிரி பக்தன் வந்து தட்டி கேட்கலாம் அந்த நரசிம்மர்கிட்ட. பார்க்குறதுக்கு உக்கிரமாக இருந்தாலும் அந்த நரசிம்மர்கிட்ட தட்டி கேட்கலாம். அதுதான் வந்து நரசிம்மருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, அடித்த கை பிடித்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடித்து கேட்கலாம் நரசிம்மர்கிட்ட. நீ உண்மையான பக்தி இருந்ததுன்னா நரசிம்மர்கிட்ட அடித்து கேட்கலாம். அடித்த கை பிடித்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நரசிம்மரை. இதான் வந்து நரசிம்ம அவதாரம் பற்றி ஒரு சுருக்கம். இப்போ சின்ன ஸ்லோகம் ஏதாவது சொல்லுங்களா, சொல்லிவிடுங்க. நரசிம்மர்னாலே வந்து நரசிம்மரோட பிரபத்தி தான் ரொம்ப ஒரு பிரசக்தி வாய்ந்த ஸ்லோகம். இந்த பிரபத்தி அப்படின்னா சமஸ்கிருதத்தில் பொருள் வந்து சரணாகதி, டோட்டல் சரண்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நரசிம்மர் வந்து நீ வந்து அம்மாவாகவும் பார்க்கலாம், அப்பாவாகவும் பார்க்கலாம், தோழனாகவும் பார்க்கலாம்,
சகோதரனாகவும் பார்க்கலாம். அதனால தான் அடித்த கைப்பிடித்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நரசிம்மர்கிட்ட வந்து அடிச்சு கேட்கலாம், நீ எனக்கு வேணும் இது அப்படின்னு. அது மாதிரி எந்த மாதிரி வேணாலும் நீ பார்த்துக்கலாம் நரசிம்மரை. இந்த நரசிம்ம பிரபத்தி வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். ஒரு 8 வரியில் ஒரு ஸ்லோகம் இருக்கும். அந்த ஸ்லோகம் வந்து ஸ்ரீரங்கம் ஸ்தபதி இந்த கோபுரத்தை நிர்மாணித்தார்ல முக்கூர் சுவாமிகள் அவர் வந்து அகோபிலத்தில் 44வது பட்டம் அவர் வந்து அழகிய சிங்கர் அவர் கொடுத்த ஸ்லோகம். அகோபிலம் 44வது பட்டம் மடம். அகோபிலம் அப்படின்னா, அகோபிலம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற, ஆந்திராவில் வந்து நிறைய நரசிம்மருக்கு வந்து ஸ்தலம் இருக்குது. அகோபிலம் வந்து 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. அகோபிலம்னா அகோ அப்படின்னா என்னது? சிங்கம். பிலம் அப்படின்னா குகை. அது வந்து குகை. அங்கே வந்து நவ நரசிம்மர் இருக்காங்க. ஆமாம், அகோபிலம் அப்படின்னா வந்து சிங்க குகை. அங்கே அந்த மடத்தில் 44வது அழகிய சிங்கர் வந்து ஸ்ரீ முக்கூர் சுவாமிகள் அவர் கொடுத்த ஸ்லோகம் இருக்குது. அதை படிக்கிறேன். மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பரதோ நரசிம்ம, யதோ யதோ யாகி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவாத் பரோ ந கஷ்சித். நரசிம்ம தேவாத் பரோ ந கஷ்சித் தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரபத்தியே. இது வந்து அர்த்தம் வந்து மாதா நரசிம்ம, பிதா நரசிம்மன்னா நரசிம்மனே தாய், நரசிம்மனே தந்தை. பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, சகோதரனும் நரசிம்மனே, தோழனும் நரசிம்மனே. வித்யா நரசிம்ம அப்படின்னா அறிவும் நரசிம்மனே. திரவிணம் நரசிம்ம அப்படின்னா செல்வமும் நரசிம்மனே. சுவாமி நரசிம்ம நமக்கு எல்லாருக்கும் தலைவன் எஜமானும் நரசிம்மனே. சகலம் நரசிம்ம எல்லாம் நரசிம்ம. இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம, இந்த லோகம் மட்டும் இல்லை, எல்லா லோகத்திலையும் பரலோகத்திலையும் நரசிம்மனே. யதோ யதோ யகிஹி ததோ நரசிம்ம அப்படின்னா எங்கெங்கெல்லாம் போறியோ அங்கே எல்லாமே நரசிம்மன் தான். நரசிம்ம தேவாத், நரசிம்மனை காட்டிலும் உயர்ந்தவர் யாரும் இல்லை அப்படின்னா தான் வந்து பரோண கஷ்சித். ந அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். பரோண கஷ்சித் தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரபத்தியே, நான் நரசிம்மனையே சரணடைகிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரபத்தி வந்து 8 வரியில் இருக்கிற பிரபத்தி. இது வந்து நம்ம சமஸ்கிருதத்திலையும் படிக்கலாம், தமிழ்லையும் படிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப வலிமை வாய்ந்த ஒரு பிரபத்தி. பிரபத்தி அப்படின்னாலே சரணாகதி அப்படின்னு அர்த்தம். அந்த நமக்கு வந்து அந்த அருளியவர் வந்து ஸ்ரீ அகோபில மடத்தில் 44வது பட்ட அழகிய சிங்கர் ஸ்ரீ முக்கூர் சுவாமிகள். ஸோ இது ரொம்ப ஒரு வலிமையான ஒரு ஸ்லோகம். நீங்கள் அப்படியே இது கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துறேன். தேங்க்ஸ். ஓகே.